ஸோ எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு லேர்ன் மேத் தீசிஸ் சேனல். ஸோ நான் டாக்டர் விபுவனேஸ்வரி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேத்தமேட்டிக்ஸ் ஃபார் காமர்ஸ். இது வந்து காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் அவங்களோட அண்டர் கிராஜுவேட்டில் ஒரு பேப்பராக வந்து படிப்பாங்க. ஸோ அதில் மேட்ரிசஸ் அப்படிங்கிற கான்செப்ட் அப்படிங்கிற யூனிட்டோட பேசிக் கான்செப்ட்ஸ் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டெஃபினிஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்கலாம். மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்னென்னா, இட் இஸ் நத்திங் பட் அ ரெக்டாங்குலர் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் ரோஸ் அண்ட் காலம்ஸ். ஸோ ஒரு மேட்ரிக்ஸை வந்து எப்படி டினோட் பண்ணுவாங்க, எதுக்குள்ளே டினோட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேராந்தசிஸ், அப்படி இல்லைன்னா வந்து ப்ராக்கெட், அப்படி இல்லைன்னா டபுள் லைன்ஸு, இதுக்குள்ளே வந்து இண்டிகேட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் மேட்ரிக்ஸு. இதில் மேட்ரிக்ஸை வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ப்ராக்கெட்குள்ளே எதர் பாக்ஸ் ப்ராக்கெட்டில் இருக்கும், அப்படி இல்லைன்னா வந்து இந்த மாதிரி பேராந்தசிஸ் ப்ராக்கெட்டில் போட்டு, அப்படி இல்லைன்னா இங்கே எழுதியிருக்கிற மாதிரி இந்த டபுள் பார்ஸ்குள்ளே போட்டு வந்து எழுதுவாங்க. உள்ளே இருக்கிற ஒவ்வொன்றுக்கும் பேர் வந்து என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா எலிமெண்ட்ஸ். அப்படி எலிமெண்ட்ஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸு, அப்படி இல்லைன்னா அவனோட இன்னொரு பேர் என்ட்ரிஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு நேமிங் ஆஃப் அ மேட்ரிக்ஸு. மேட்ரிக்ஸை எப்பயுமே எதில் டினோட் பண்ணுவோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டர்ஸில் வந்து டினோட் பண்ணுவோம். சே ஃபார் எக்ஸாம்பிள், ஏ கேபிட்டல் ஏ இஸ் ஈக்குவல் டு 1 2 3 4. ஸோ அப்படின்னா ஏ அப்படிங்கிறது ஒரு மேட்ரிக்ஸு, அதில் வந்து 1 2 3 4ன்னு 4 பேர் வந்து உள்ளே இருக்கிறாங்க அப்படின்ட்டு அர்த்தம். நெக்ஸ்ட்டு மேட்ரிக்ஸோட டைமென்ஷன். டைமென்ஷன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரோ பை காலம் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து எவ்வளோ ரோஸ் இருக்குது, எவ்வளோ நம்பர் ஆஃப் ரோஸ் இருக்குதுன்னு எழுதுவோம். இந்த க்ராஸுக்கு பேர் இங்கே பை அப்படின்ட்டு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் காலம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ரோ இருக்குது. இது வந்து ரோ 1, இது வந்து ரோ 2. ஸோ இது வந்து காலம் 1, இது வந்து காலம் 2. அப்போ இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா 2 ரோவும் 2 காலமும் இருக்கிறதுனால இதை நம்ம 2x2 மேட்ரிக்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் மேட்ரிக்ஸு. அப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு m ரோஸும் n காலம்ஸும் இருக்குது. ஸோ அதை நம்ம எப்படி நோட் பண்ணுவோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸோட ஆர்டர் வந்து m/n அப்படின்ட்டு சொல்லுவோம். யூஸ்வலாக மேட்ரிக்ஸுக்கு உள்ளே இருக்கிற அந்த ஒவ்வொரு இடம் இருக்குது இல்லையா, அது வந்து அதோட பொசிஷனல் வேல்யூஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ பொசிஷனல் வேல்யூஸை வந்து ஸ்மால் aij இண்டிகேட் பண்ணுவோம். வேர் இந்த i எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா ரோ பொசிஷனை இண்டிகேட் பண்ணுது, இந்த j எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா காலமை இண்டிகேட் பண்ணுது. இப்போ வந்து A21 அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டு காலத்தில் இருக்கக்கூடிய வேல்யூ என்ன அப்படிங்கிறது தான் இதை வந்து மீன் பண்ணும். ஸோ எகெயின் இதே எக்ஸாம்பிளில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 அப்படிங்கிறது இது எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டு காலமோட வேல்யூ. ஸோ இந்த மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் A21ஓட வேல்யூ வந்து 3. அதே மாதிரி A12ஓட வேல்யூ அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரோவில் செகண்ட் காலமில் இருக்கக்கூடிய வேல்யூ. அப்போ ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம்னா இங்கே யார் இருக்கிறாங்க, 2 இருக்கிறாங்க. இப்படி தான் ஒரு மேட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய பொசிஷன் வேல்யூஸை வந்து இண்டிகேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸு. டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸில் ஃபஸ்ட் ஒன் வந்து யார் அப்படின்னா ஸ்கொயர் மேட்ரிக்ஸு. ஸ்கொயர் மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இட் ஷுட் ஹாவ் அ சேம் நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸு. அதாவது 2x2, 3x3, 4x4 இந்த மாதிரி வந்து இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து நம்ம ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து யாருன்னா ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸு. அதுக்கு சேம் நம்பராக இருக்குது அப்படின்னா உங்களுக்கே தெரியும், ரெக்டாங்குலரை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் வந்து இருக்கும், இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் வந்து இருக்கும். இதுக்கு பேர் தான் ரெக்டாங்கிள் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னா இட் ஷுட் ஹாவ் டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் அப்படின்ட்டு மீன் ஆகும். இங்கே வந்து 2 ரோ 3 காலம் இருக்கிற மாதிரி ஒரு மேட்ரிக்ஸையும், இங்கே வந்து 3 ரோ 2 காலம் இருக்கிற மாதிரி ஒரு மேட்ரிக்ஸையும் எக்ஸாம்பிளுக்கு வந்து கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட்டு ரோ மேட்ரிக்ஸ். ரோ மேட்ரிக்ஸ் அப்படின்ட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா அதோட பேர்லேயே இருக்குது, அதுக்கு ஒன்லி ஒரு ரோ மட்டும்தான் வந்து இருக்கும். எவ்வளோ நம்பர் ஆஃப் காலம்ஸ் வேணாலும் இருக்கலாம். ஸோ காலமை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லைங்க. அப்போ ஒரு ரோ மேட்ரிக்ஸை எப்படி நீங்கள் வந்து ஜென்ரலைஸ்டாக சொல்லுவீங்க அப்படின்னா 1/n.
நம்ம இப்போ தான் பார்த்தோம் எந்த ஒரு மேட்ரிக்ஸாக இருந்தாலும் அதோட ஆர்டர் வந்து m/n அப்படின்ட்டு பார்த்தோம். ஸோ இங்கே வந்து ரோ மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் எம்முங்கிறது ஃபிக்ஸ்டுங்க 1 அப்படின்னு, என்னங்கிறது காலம், எவ்வளோ காலம்ஸ் வேணாலும் இருக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1/3, அப்போ ஒரு ரோவும் 3 காலமும் இருக்கிற மாதிரி ஒரு மேட்ரிக்ஸை வந்து எழுதியிருக்கு. இதே மாதிரி நம்ம A 1/4 வந்து எழுதலாம். ஸோ ஒரு ரோ அண்ட் எவ்வளோ நம்பர் 4 காலம் இருக்கிற மாதிரி. அப்போ 1 0 -1 1, இது வந்து ஒரு ரோ இருக்குங்க, 4 காலம் இருக்குது. ஸோ வி கால் திஸ் மேட்ரிக்ஸ் as a row matrix. நெக்ஸ்ட்டு காலம் மேட்ரிக்ஸ். அதோட பேரில் இருக்கிற மாதிரி there should be only one column and any number of rows. அப்போ மேலே சொன்ன ரோ மேட்ரிக்ஸ் மாதிரி இதுக்கு நம்ம எப்படி ஜென்ரல் ரெப்ரசன்டேஷன் சொல்லலாம் அப்படின்னா m/1ன்னு சொல்லலாம். இங்கே வந்து 3/1, அப்போ 3 ரோ அண்ட் ஒரு காலம் இருக்கிற மாதிரி ஒரு காலம் மேட்ரிக்ஸை இங்கே வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து ஜீரோ ஆர் நல் மேட்ரிக்ஸ். ஜீரோ மேட்ரிக்ஸ் அப்படின்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் வந்து எப்படி இருக்கணும்னா ஜீரோவாக இருக்கணும். ஜீரோ மேட்ரிக்ஸ் வந்து ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸுக்கு தான் சொல்லணும் அப்படின்ட்டு இல்லைங்க, ஒரு ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸுக்கும் நம்ம வந்து ஜீரோ மேட்ரிக்ஸை வந்து இண்டிகேட் பண்ணலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் A 2/3, அப்போ 2 ரோ 3 காலம் இருக்கிற மாதிரி ஒரு ஜீரோ மேட்ரிக்ஸ் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா 3 காலம், 2 ரோங்க 3 காலம். ஸோ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் அ ஜீரோ மேட்ரிக்ஸு. நெக்ஸ்ட்டு இன்னொரு விஷயம் நமக்கு வந்து தெரியணுங்க, அவன் வந்து யார் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் டயகனல் அப்படி இல்லைன்னா லீடிங் டயகனல் அப்படின்ட்டு பேர். அப்போ ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸுக்கு தாங்க இதை நம்ம சொல்ல முடியும். அப்போ எந்த ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் இங்கே எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு 3/3 ஸ்கொயர் மேட்ரிக்ஸு. இப்போ இந்த A11 A22 அண்ட் A33. ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் டயகனல் இல்லைன்னா லீடிங் டயகனல் அப்படின்ட்டு சொல்லுவோம். இது 3/3 மேட்ரிக்ஸுங்கிறதுனால மொத்தம் 3 பேர் இருக்கிறாங்க. இதுவே 4/4னா 4 பேர் இருப்பாங்க, 2/2னா 2 பேர் இருப்பாங்க. அடுத்தது வந்து ட்ரேஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். ட்ரேஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பிரின்சிபல் டயகனலில் இருக்கிற வேல்யூஸை எல்லாம் ஆட் பண்ணுறதுக்கு பேர் தான் நமக்கு என்னன்னு சொல்லுவோம்னா ட்ரேஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு யூனிட் மேட்ரிக்ஸ் ஆர் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸு. இது கண்டிப்பாக ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸுக்கு மட்டும்தாங்க நம்மளால் வந்து பேச முடியும். ஸோ அதனால் நம்ம டெஃபினேஷன் ஆரம்பிக்கிறதே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸில் பிரின்சிபல் டயகனல் எலிமெண்ட்ஸ் வந்து என்னவாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 1 இருக்கணுங்க. மற்ற எல்லா எலிமெண்ட்ஸும் 0 இருந்துச்சுன்னா அப்படிப்பட்ட மேட்ரிக்ஸுக்கு பேர் நம்ம யூனிட் மேட்ரிக்ஸ் இல்லைன்னா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை எப்பயுமே எப்படி டினோட் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் I அப்படின்ட்டு டினோட் பண்ணுவோம். இப்போ நான் இங்கே எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்கிறது I3, அதாவது இது ஒரு 3/3 ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸு. I2 அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு I2 வந்து மொத்தம் 2 ரோ அண்ட் 2 காலம் தாங்க இருக்கணும். அப்போ 1 0 0 1. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பிரின்சிபல் டயகனல் எலிமெண்ட்ஸ் வந்து எப்படி இருக்குது 1 இருக்குது அண்ட் ரிமைனிங் வேல்யூஸ் எல்லாமே வந்து 0 இருக்குது. இதுக்கு பேர் தாங்க ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு டயகனல் மேட்ரிக்ஸ். டயகனல் மேட்ரிக்ஸ் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அதோட பேர்லேயே இருக்குது. அப்போ இதுவும் ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸுக்கு தான் நம்மளால் வந்து சொல்ல முடியும். அப்போது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸில் லீடிங் டயகனல் வேல்யூஸ் மட்டும்தாங்க இருக்கணும். லீடிங் டயகனலில் மட்டும்தான் வேல்யூஸ் இருக்கணும். மற்றது எல்லாமே வந்து 0 இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் வந்து என்ன நம்ம சொல்லுவோம்னா டயகனல் மேட்ரிக்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். அப்படின்னா ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்னால் என்ன? ஸோ இதை நம்ம வந்து டிஃபைன் பண்ணலாம். இதே மாதிரி டயகனல் மேட்ரிக்ஸில் is said to be a scalar matrix if all the elements in the principal diagonal are equal. அப்போ ஒரு டயகனல் மேட்ரிக்ஸ்னால் இப்போ என்ன பார்த்தோம், அது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்கணும் அப்படின்ட்டு பார்த்தோம். அப்போ அதர் தேன் 1 நமக்கு வந்து லீடிங் டயகனலில் எல்லாமே வந்து ஒரே மாதிரி வேல்யூஸ் வந்து உட்காரணுங்க. அப்படி இருக்குன்னா அவனுக்கு பேர் நம்ம ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ்னால் என்னென்னு பார்த்துருக்கோங்க, டைமென்ஷன் ஆஃப் அ மேட்ரிக்ஸ்னால் என்னென்னு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பேசிக் டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் என்னென்ன அப்படின்ட்டு பார்த்துருக்கோம். ஸோ இப்போ இந்த கொஷனுக்கு ஆன்சர் பண்ணலாங்க. வாட் ஆர் த டைமென்ஷன்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் D? அப்போ இதில் எவ்வளோ ரோஸ் இருக்குங்க? 1 2 3 4 4 ரோ அண்டு 3 காலம் இருக்குது. ஸோ இந்த ஆர்டர் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் டைமென்ஷன் ஆஃப் த மேட்ரிக்ஸ் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா 4/3 தாங்க இதோட ஆன்சர்.
நெக்ஸ்ட்டு அதோட பொசிஷனல் என்ட்ரிஸ் பார்த்தோம் இல்லைங்களா அது. ஸோ வாட் இஸ் A13? அப்போ ஃபஸ்ட்டு ரோவில் தேர்டு காலமில் யார் இருக்கிறான் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 1 தான் இதோட வேல்யூ. செகண்ட் ரோவில் ஃபோர்த்து, செகண்ட் ரோவில் ஃபோர்த்தாக யார் இருக்கிறாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா 0. A33 தேர்ட் ரோவில் தேர்டாக யார் இருக்கிறாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா -5. ஸோ இப்போ வரைக்கும் ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆன் மேட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ.